கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். அப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா ஆங்ஷியஸ் அப்படின்னாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா வரி, அதாவது கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மனிதர்களுக்கும் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நாளைக்கு இப்போ எனக்கு இருக்கிற அதே சாப்பாடும் சரி, துணிமணியும் சரி, இருக்கிற இடமும் சரி, என்னுடைய பிள்ளைகளுடைய சேஃப்டியும் சரி, அதை எப்பவுமே கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கதான் செய்யுது. முக்கியமா நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். அந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் நல்லா இருக்குமா, நான் என் மனைவியின் இடத்துல நான் கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருப்பேனா, இல்லைன்னா இந்த மேரேஜ் பாதிலேயே முடிஞ்சிருமா, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் கூட நமக்கு தோணும். நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து நாளைய தினத்தை குறித்து என்ன சொல்றார் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கோம். முக்கியமா முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 25 இருந்து வாசிக்கிறேன். 25 இருந்து 34 வரைக்கும் கூட நம்ம வாசிக்கும் பொழுது, நாளைய தினத்தை குறித்து நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்ற. இந்த பேச்சு எதனால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. சோ அப்படி இந்த நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் அந்த ஒரு டாபிக்கு முன்னாடி இந்த ஒரு வசனத்தை, இந்த ஒரு விஷயத்த சொல்ற. ஏன் சொல்ற? நிறைய பேரு இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, முக்கியமா அவங்க பணம் 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 பணம்னு தான் பணத்துக்கு பின்னாடி ஓடுவாங்க. பணத்துக்காக நிறைய விஷயங்களை அவங்க செய்வாங்க. உறவுகளே பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்குற அந்த ஒரு காலகட்டத்துல நாம பணத்துக்காக. அப்போ பைபிள் ஸ்டடிக்கு போவாங்க, சபைக்கு போவாங்க. ஒரு சாதாரணமான ஆத்துமாக்கள் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, ஊழியக்காரர்களே இதுல எனக்கு என்ன வருமானம் வந்துடும், நான் பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்யறேன், எனக்கு அதுல எந்த ஒரு பெரிய வருமானமும் வரல. நம்ம வருமானத்தை எதிர்பார்த்து ஊழியக்காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாம கேட்கறதுக்கு முன்பாக அவரு புரிந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பண விஷயமே பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு பாருங்க, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது. ஒண்ணு நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அப்படி இல்லையா, ஒரு சில உலக மக்கள் மாதிரி நம்ம நம்ம கையில இருக்கிற பொருளுக்கோ பணத்துக்கோ சொத்து பத்து அதன் மேல நம்ம பற்றுதலா இருக்கும். அது என்ன காப்பாற்றும், அது என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றும். பாருங்க, நாம சேர்த்து வைக்கிற அந்த பணத்தின் மீதுதான் நம்ம நம்மளுடைய முழு நம்பிக்கை வைக்கிறோம். நான் இறந்து போன காலகட்டத்துல கூட நான் சம்பாதிச்ச அந்த சொத்து பத்து, என்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ், என்னுடைய மக்களை, என்னுடைய குழந்தைகளை அதை கண்கலங்காம பார்த்துக்கும். பாருங்க, யாராச்சும் இந்த மாதிரி யோசிக்கிறீங்களா? நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் கூட, ஒருவேளை எனக்கே இயலாமையில இருக்கிற சூழ்நிலையில கூட கர்த்தர் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் வழிநடத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனாலதான் சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது,
ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான். அப்போ இங்க நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு காரியம், அதாவது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றார். அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம் 25 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. பாருங்க, அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நம்ம எதற்காக கவலைப்படுறோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு கிடைக்கிற அந்த ஒரு சாப்பாடு நாளைக்கு கிடைக்காம போயிடும். நிறைய பேரு இன்னும் கடன் வாங்கி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு திராணி இருக்கா? நம்மளுடைய வர சம்பளத்துல வச்சு நம்மளுடைய குடும்பத்தை வழிநடத்த முடியுமா? கடனை அடைக்க முடியுமா? அதுக்கு ஏற்பதான் நம்ம பாத்தீங்கன்னா கடன் வாங்க. விஷயம் என்ன தெரியுமா? மத்தவங்க எல்லாருமே நல்லா வாழ்றாங்க, எனக்கு அந்த வாழ்க்கை வேணும். இது எபிரேயர் ஆசிரியர் கூட சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிறவைகளை வைத்து நீங்க இருக்க கத்துக்கோங்க. அது கூட வாசிக்கலாம். எபிரேயர் 13:5 சொல்றாரு பாருங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது எனக்கு போதும் பிதாவே. நான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் நான் ஆசைப்படல. என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கொடுத்தது நான் நினைச்சதை விட நீங்க அதிகமா கொடுத்திருக்கீங்க, எனக்கு இது போதும். அதான் சொல்றாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. யாரு? பிதாவாகிய இறைவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், ஒரு படபடப்பான ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், நம்ம கையில காசு இல்லையே, இந்த கடனை எப்படி அடைக்கிறது, இப்போ திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கவலைப்படாதீங்க. நம்ம கூடவே கர்த்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ற. அடுத்ததாக கூட நம்ம பார்க்கலாம். பாருங்க, இங்க முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. பாருங்க, இப்போ ஒரு பறவை இருக்கு. அந்த பறவை பாத்தீங்கன்னா அதோடைய வேலையை அதை செய்யும். இதுல சொல்லப்படாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வசனத்துல சொல்லப்படாத ஒரு விஷயம், பறவைகள் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய கூடுகளை கட்டும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும். அதுக்கு தேவையான ஆகாரத்துக்கு பாருங்க சேர்த்து வச்சு சாப்பிடும். ஆனா அது பண்ற நாம அந்த விஷயத்த பண்ணுவோம். ஆனா அந்த புறாக்கள் அந்த புறான்னு சொல்ற பாருங்க, அந்த பறவைகள் நம்ம பண்ற அந்த ஒரு விஷயம் பண்ணாது. என்ன அப்படின்னா, நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட. ஆனா மனிதர்கள் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ இந்த ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த ஆகாயத்து பட்சிகள் அது 3 வேளை சாப்பிட்றதுக்கு கர்த்தர் எல்லா விஷயத்தையும் கொடுக்கிறார். அதான் சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. நாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். விதைக்கிறோம், அறுக்கிறோம், களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறோம். அவைகளையும் உங்கள் பிதா பரமபிதா விலைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அப்போ அந்த பறவைகளை தாண்டி நாம பாத்தீங்கன்னா விசேஷித்தவர்கள். அப்படிப்பட்ட பறவைகளுக்கு கர்த்தர் விலைப்பூட்டும் பொழுது
நம்மளை சும்மா விட்டுருவாரா? எக்கேடு கெட்டு போகணும்னு விட்டுருவாரா? கண்டிப்பா விட மாட்டார். அடுத்தது ஒண்ணு சொல்றாரு பாருங்க, 27வது ஒரு வசனத்துல, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். பாருங்க, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில வேதாகமத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுசு நாட்களை கூட்டுறது. கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆயுசு காலம் வச்சிருக்கிறார். நான் இந்த ஒரு தேதியில இந்த ஒரு வருஷத்துல மறிப்பேன் அப்படின்னு அவர் முன் குறித்து வச்சிருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நாள் குறித்து வைத்திருக்கிறார், நம்ம இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. அதை தாண்டி அவர் நியமித்த அந்த நேரத்தை தாண்டி நாம ஒரு 1 hour கூட்ட முடியுமா நம்மளுடைய ஆயுசு நாட்கள? முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து இழக்கிறோம். என்ன அப்படின்னா, தூக்கத்தை இழக்கிறோம். சாப்பாடு ஒரு சரியான ஒரு டயட்ல இருக்க மாட்டேங்கிறோம், ஒரு கான்சியஸே இருக்காது. கண்ட மேனிக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு டிப்ரெஷனா இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு மூடு நான் வந்து எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தப்பான காரியங்களை பண்ணுவாங்க. தண்ணி அடிக்கிறது, அவங்களுக்கு நேர்ந்த அந்த சோதனை தவிர தண்ணி அடிக்கிறது, நிறைய விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களை எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அப்போ ஒண்ணு நடக்க போறது கிடையாது. அப்போ நாம பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். இன்னொரு அடுத்தது சொல்றாரு பாருங்க, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா சொல்கிறார். 28வது வசனத்துல, உடைக்காகும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கின்றது என்று கவனித்து பாருங்க. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போடாகிலும் முடித்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கடிந்து கொள்கிறார். அற்ப விசுவாசிகளே, நம்ம எல்லாம் யாரு? நம்ம விசுவாசத்துல அதிகமா வளரணும். யார் யாருன்னா அற்ப விசுவாசமா இருக்காங்களோ, கர்த்தரிடத்துல பெயர் கிறிஸ்துவர்களா இருக்கிறார்களோ, நானும் ஆராதனைக்கு போறேன் ஆனா விசுவாசிக்கல அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொல்றாரு, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நம்ம இங்க நல்லா யோசிக்கணும். இந்த 3 வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சாலமோனை குறித்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறார். அவருடைய ட்ரெஸ், அவருடைய உடை வந்து பாத்தீங்கன்னா அந்த துல்லியமா அந்த நூலை வந்து துல்லியமா தைச்சிருப்பாங்க. அதான் சொல்ற, சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் முடித்து இருந்ததில்லை. இப்போ நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு துல்லியமா தைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதை காட்டிலும் சாலமோனுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா அந்த மாதிரி நல்லா தைச்சிருப்பாங்க. விலை மதிக்க முடியாத ட்ரெஸ் அவர் வந்து போட்டிருக்காரு. ஆனா பிதாவாகி தேவன் ஒரு சாதாரணமான ஒரு பூவை எடுத்துக்கோங்க, காட்டு புஷ்பத்தை எடுத்துக்கோங்க, அதுல இருக்கிற ஒவ்வொரு கோடும் மைன்யூட்டா செதுக்கி இருப்பார் அவருடைய படைப்பு. அந்த அளவுக்கு அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் வந்து எந்த ஒரு மனுஷனாலும் கொண்டு வர முடியாது. அந்த பூல இருக்கிற அந்த வரிகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வந்து பாத்தீங்கன்னா சாலமோனுடைய
சாலமோன் உடுத்தி இருந்த உடைக்கு வந்து ஒப்பிடுகிறார். அந்த அளவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சாலமோன் போட்டதில்லை. அப்போ அந்த அளவுக்கு தேவன் வந்து ஒரு காட்டு புஷ்பத்துக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். துல்லியமா அவர் வந்து படைத்து இருக்கிறார். அப்போ அவ்வளவு துல்லியமா படிச்சு கடைசியில் அது எங்க போகுது? நெருப்புக்கு தான் போகுது. அது ஏற்கனவே நெருப்புக்கு தான் போகுது. நான் எதுக்கு அது துல்லியமா படைக்கணும்? நான் எதுக்கு துல்லியமா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டு புஷ்பத்தை நான் வந்து உருவாக்கணும் அப்படின்ட்டு. இது பாருங்க, உடைக்காகும் காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அது சொல்றாரு பாருங்க, நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்தி வைத்தார். பாருங்க, அந்த காட்டு புல்லுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மைன்யூட்டான ஒரு பர்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணியிருப்பார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நாம எதுக்கு கவலைப்படணும்? நெருப்புல கொண்டு போய் போட இருக்கிற அந்த புள்ளைக்கே அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து செதுக்கி இருந்தாரு அப்படின்னா, நம்மளை அவர் சாயல்ல படைச்சிருக்கிறார். நம்மளை சும்மா விட்டுருவாரா? அந்த காட்டு புஷ்பத்துக்கே அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணும் பொழுது நம்மளை சும்மா விட்டுருவாரா? கொஞ்சம் யோசிப்பார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்போ இந்த உலகத்துல நிறைய பேரு இந்த ஒரு விஷயத்திற்காக பல வேதனைகள், பல கஷ்டங்கள், பல அவமானங்கள், அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்றாரு பாருங்க, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். மற்றவங்க குடும்பத்துல வந்து இது அடுப்பு எரியலன்னா கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு என் குடும்பத்துல என்னுடைய பிள்ளைகளோட குடும்பத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அடுப்பு எரியும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும். நம்மளை உண்டாக்கினவர், ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு அவர் அப்படியே சும்மா விட்டுருவாரா? அவர் எல்லாம் ஆதாம் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன தேவைப்படும் இந்த பூமியில வாழ்றதுக்கு அப்படிங்கிற விஷயங்களை அவர் படைத்துட்டு தான், அவர் உருவாக்கினதுக்கு பிறகுதான் ஆதாம் ஏவாளை அவர் வந்து உருவாக்கிக்கிறார். இதெல்லாம் நீ ஆண்டு அனுபவிச்சுக்க அப்படின்ற. பாருங்க, கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ஊழியக்காரன் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அவர்களெல்லாம் நம்ம வந்து கையேந்த விடக்கூடாது. அவர்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யும். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து ஊழியக்காரங்களையும் சரி நம்ம வந்து கஷ்டத்துல விடக்கூடாது. நாம அவர்களுக்கு செஞ்சா கர்த்தர் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா செய்வார். அப்ப 33வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை நம்ம வந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கவலைகள் வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இருக்கு. இருந்தாலும் பழைய ஏற்பாட்டின் காலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 5 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 5. அவர்கள் ஜூப் என்னும் நாட்டிற்கு வந்த போது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு. பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தகப்பன் வந்து எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். இங்க வந்து பாத்தீங்கன்னா சவுல் வந்து கழுதையை வந்து தொலைக்கிற அந்த கழுதையை தேடி போகும்பொழுதுதான் அவர் வந்து ராஜாவாக மாறுகிறார். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்காக வந்து நம்ம வந்து கவலைப்படும். நல்லா போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை, திடீர்னு ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு படபடப்பான ஒரு சுச்சுவேஷன் வரும். இப்ப கூட ரீசெண்டா எனக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்தது. நான் பைக்ல நல்லா போயிட்டு இருந்தேன். ஒரு டிராபிக்கான ஒரு சுச்சுவேஷன்ல ஓரமா இருந்தா கூட பரவாயில்ல, நடுவுல போய் மாட்டிக்கிட்டு என்னுடைய கிளச்சு கம்ப்ளீட்டா அருந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் வந்து நியூட்ரல்ல கூட போடல. நியூட்ரல்ல போட்டிருந்தா கூட அப்படியே அந்த என் பைக் ரொம்ப வெயிட்டா இருக்கும் பேசரு. அது வந்து கொஞ்சம் ஓரத்துல போய் நிப்பாட்டணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நியூட்ரல்ல போடலையே, நான் வந்து அப்படியே அதை தள்ளிட்டு கூட போக முடியாது. அப்படியே என் பாடி வெயிட்டை கொண்டு எடுத்துக்கொண்டு போய் தான் நான் வந்து போய் சேர்க்கணும். அந்த சிச்சுவேஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். ஏன்னா இந்த ஒரு சிச்சுவேஷன் தானா அமைஞ்ச ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல வந்து நாம போயிட்டு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில நான் கொண்டு போய் தள்ளனேன் அப்படின்னா நம்மளை யோசிக்க வைக்காது. நிதானமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பாடி வெயிட்டை வச்சு அந்த பைக்கை கொஞ்சம் ஓரமா தள்ள பார்த்தேன். ஓரமா தள்ளதுக்கு அப்புறம் தான் அது என்னால வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல்ல போட முடியும். சரி, அது ஒரு அந்த ஒரு வேலை, அந்த ஒரு நியூட்ரல்ல போடுற ஒரு விஷயத்த கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். இப்போ என்னால பைக்கை தள்ளிட்டு போக முடியும், ஆனா ஸ்டார்ட் பண்ணி என்னால வண்டி ஓட்டிட்டு போக முடியாது. அடுத்தது நான் வந்து பைக்கை எடுத்துட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்க்கு போனோம். அந்த டிராபிக்லயே தள்ளிட்டு போனோம். ஆனா கர்த்தர் வந்து ஒருத்தர் மூலியமா ஒன்று சொல்ற, உங்களுக்கு பின்னாடியே ஒரு பைக் கடை, இது ரிப்பேர் பண்ற கடை இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்கு அப்படின்னா பாருங்க. கர்த்தருக்கு நான் அந்த நேரத்துல நன்றி செலுத்து. நம்மளா இருந்தா என்ன, நிறைய பேர் வந்து ஒரு படபடப்பான இது யார் முகத்துல முழிச்சுனே தெரியல. எதனால காலையில இருந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையே வந்துகிட்டு இருக்கு, இப்பதான் நான் வந்து சந்தோஷமா இருந்தேன், திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்னை கொண்டு வந்து கொடுத்துட்டாரே அப்படிங்கிற ஒரு யோசனைகளை தாண்டி கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தேன். அப்ப நன்றி செலுத்தும் போதே எனக்கு பக்கத்திலேயே ஒரு பைக் கடையும் கொடுத்தாரு. அந்த பைக் ரிப்பேர் பண்ற கடையும் கொடுத்ததுக்கு அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது. இங்க போனேன், அந்த புதுசா ஒரு கிளச் பிரேக் வாங்கினேன். அதை வாங்கி அவர் வந்து இமிடியேட்டா போட்டு கொடுத்துட்டு நான் வீட்டை கிளம்பிட்டேன். பாருங்க, நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சிச்சுவேஷன், நம்மளால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், சந்தோஷமா இருந்த நடுவுல திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னு நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாது. கர்த்தருக்கு அந்த நேரத்துல நன்றி செலுத்து. பொறுமையா யோசிங்க, நிதானிங்க. நீங்க படபடப்பானீங்கன்னு வச்சுக்கோங்க, கோட்டை விட்டுரு. உங்களால அடுத்தது என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாது. கர்த்தர் மேல பாரத்தை போடுது. எரேமியா 38வது அதிகாரம். எரேமியா 38வது அதிகாரம் வசனம் 19. அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தையர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றான். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எரேமியாக்கு ஒரு சிச்சுவேஷன் உண்டாகுது. அப்போது சிதேக்கியா ராஜா வந்து எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார். சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தையர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றார். இந்த இடத்துலயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆங்ஷியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதட்டமா இருக்கிறது, கவலைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி, உம்மை ஒப்புக்கொடார்கள், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையா இருக்கும், உம்முடைய ஆத்மா பிழைக்கும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து கவலைப்பட தேவை. எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் அவர்கள் கவலைப்பட தேவை. யாராச்சும் நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, நம்மளை தாண்டி
அதிகாரத்துல இருக்கிறவங்க நிறைய பவர் இருக்கும். அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு ஆபீஸ்ல வேலை செய்வோம், மேனேஜருக்கு நம்ம கீழ்ப்படிந்துதான் சரியா கீழ்ப்படிந்து நடந்தா பிரச்சனை இல்லை. அவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம போகணும்னா தான் நமக்கு பிரச்சனை. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட தேவை, யாரு குறிச்சும் நம்ம கவலைப்பட தேவை. நம்ம நேர்மையா நடக்கும். வேதாகமத்தில் என்ன சொல்லி, ஒரு கணவன் மனைவி எப்படி நடத்தணும், ஒரு மனைவி கணவனை எப்படி நடத்தணும், ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், ஒரு எஜமான் தன்னுடைய வேலையாட்களை எப்படி நடத்தணும், ஒரு வேலையாட்கள் தன்னுடைய எஜமானுக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், உண்மையுள்ளவர்களா இருக்கணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களுக்கு எப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்களுடைய வேலையை கரெக்டா செஞ்சுட்டாலே நம்ம யாரு குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது ஏசாயா 57 அதிகாரம் 11. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? ஏசாயா 57 அதிகாரம் 11. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே, நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாது இருக்கிறாய். பாருங்க, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சைலண்டா இருந்தா அவங்கள எவ்வளவுனா மேல ஏறி மிதிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் சொல்றாங்க, நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாது இருக்கிறார். நிறைய பேர் அப்படி இப்ப கூட அப்படிதான். பரவாயில்லப்பா, இவன் சைலண்டா இருக்கலாம், இவனை எவ்வளவுனா ஏறி 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 மிதிக்கலாம். உன் நீதியையும் உன் கிரியையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது. நீ கூப்பிடும் போது உன் கண்கள் உன்னை உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போகும். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். பாருங்க, கர்த்தருக்கு நாம எப்பவுமே கீழ்ப்படிஞ்சிருக்கோம். கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், நமக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப பயப்படுறோமோ கர்த்தர் அந்த பயத்தை நீக்கி போட்டுருவாங்க. அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? சங்கீதம் 94வது சங்கீதம் வசனம் 19. அவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. நாமெல்லாம் இந்த மாதிரி பதட்டமா இருப்போம்ல, அதே போல சங்கீதக்காரனுக்கும், அதாவது தாவீதுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. அவர் எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றாருன்னு பாருங்க. சங்கீதம் 94வது சங்கீதம் வசனம் 19. பாருங்க, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகை. தாவீதை சுத்தி நிறைய சத்துருக்கள் தான் இருந்தான். தாவீதை சுத்தி நிறைய சத்துருக்கள். அவனுடைய குடும்பத்தாரே அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனா தான் அவரும் இருந்தார். ஒரு ராஜாவா இருந்தாலும் அவரை சுத்தி நிறைய பேர் அவருக்கு எதிராக கொலை பண்ணணும் அப்படின்னு சுத்திட்டு இருந்தான். முக்கியமா சவுல் ராஜாவை எடுத்துக்கிட்டோம், அவருடைய பிள்ளை அப்சலோமா இருக்கட்டும், நிறைய பேர் அவருக்கு எதிராக இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா நம்ம அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்போம்? நம்ம பயந்துருப்போம். முதல் விஷயம் நம்மளை ஆட்கொள்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கவலைப்படுகிறதுனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம பண்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயப்படுறோம். என்ன நடந்துருமோ, என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை. இங்கேயும் பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு பாருங்க, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகி. இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு தாட்டு தான். நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரே ஒரு விஷயத்தை குறித்து நம்ம கவலைப்படுவோம். அந்த விஷயத்தினால நம்ம நிறைய விஷயத்தை கொடுத்து அடுத்தடுத்து என்ன ஆயிடுமோ, நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்க வச்சிருவோம். ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள்
அந்த ஒரு சின்ன ஒரு நினைவினால நமக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான ஒரு விஷயத்தினால நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து கோட்டை விட்டு பயப்படும். அடுத்தது என்ன பண்றது அப்படிங்கிறது நமக்கு வந்து யோசிக்க தெரியாது. வேதாகமத்துல நிறைய உதாரணங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கும் பொழுது, அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. அதாவது இங்க யாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி தேவனிடத்துல முறையாடுகிறார், வேண்டுகிறார், போதும் என்னால முடியல. அதுக்கு முன்னாடி அதிகாரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய பிதாவாகிய தேவன் ஏசாயா மூலியமா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சிருப்பார். அந்த கர்மேல் பர்வதத்துல 450 கள்ள தீர்க்கதரிசிகள் 450 அந்த விக்கிரக ஆராதனை காரங்களை அடிச்சு ஓட விட்டுருப்பார். அப்படி இப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிற நம்மளை எதிர்க்கிறவர்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் தும்சம் பண்றாரு அப்படின்னு இருக்கும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தைரியம் வந்துடும். நான் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு. ஆனா எலியா தீர்க்கதரிசிக்கு இப்படி அந்த 18ஆம் அதிகாரம் கடைசியில நம்ம வந்து பார்க்கும் பொழுது வாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பண்ணியிருப்பார். ஆனா 19ஆம் அதிகாரத்துல ஏன் இப்படி சொல்றார்? அவர் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ண போய் ஒரு சூரிய செடியின் கீழ் தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் அப்படி சொல்றார்? அவருக்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு கவலை? ஏன் அப்படின்னா, எசபேல் என்னும் ஒரு ராணி இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஊழியக்காரங்களை தேடி தேடி கொள்றதுதான் அவங்களுடைய வேலை. இங்க யாரு தேவனுடைய ஊழியக்காரர்? எலியா. அவர் தேவனிடத்துல விசுவாசம் வைக்காம கிடையாது. விசுவாசம் வைக்காம நான் சாகணும் அப்படின்ட்டு அவரால் முடியல. எக்ஸாஸ்ட் நம்ம சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷ்ல வந்து எக்ஸாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் போராட முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கவலைப்பட்டு ஆங்ஷியஸ் ஆகி கர்த்தர் இடத்துல கேட்கிற, இந்த ஆத்மாவை தயவு செஞ்சு எடுத்துக்கொள்ளும். அப்போ பிதாவாகிய அவருக்கு எப்படி பதில் அளிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவருக்கு ஏதோ பெருசா லெக்சர் கொடுக்கல. அவரை ஃபர்ஸ்ட் நல்லா நீ கவலைப்படாத, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? போயிட்டு ஒரு லெக்சர் பண்ணுவோம், நீ எது குறிச்ச கவலைப்படாத, அது பண்ணாத, இது பண்ணாத அப்படின்னு. அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் எதுவுமே சொல்ல. ஃபர்ஸ்ட் எலியாவுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்குறார், நல்லா தூங்க வைக்கிறார், தூங்க வச்சு சாப்பிட வைக்கிறார். சாப்பிடுறது மாத்திரம் இல்லாம இன்னும் சாப்பிட வைக்கிறார், இன்னும் அதிகமா சாப்பிட வைக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உடம்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது நமக்கு நல்ல தூக்கம் இருக்கா? தூக்கம் இல்லை அப்படின்னாலே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்ம பேசுற விதம், நம்மளுடைய எண்ணங்கள் எதுவுமே சரியா இருக்க. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா எலியாவை ஃபர்ஸ்ட் தூங்க வைக்கிறார். நீ நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்ற ஆகாரத்தை கொடுக்கிறார். அப்போ இங்க நம்ம ஒரு விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு மைண்ட்ல. கர்த்தர் வந்து அதை எடுத்து போடுங்க. எடுத்து போடுறதுக்கு பதிலா நம்மளை டீவியேட் பண்றது, அந்த பிரச்சனையில இருந்து இன்னொரு ஒரு விஷயத்துல நம்ம வந்து நம்மளுடைய கவனம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இப்போ
அந்த இடத்துல அந்த 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 பிரச்சனையை எடுத்து போட்டா வேற ஒரு புது பிரச்சனை வரும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப அதே நம்ம சோர்வுக்குள்ளா இருக்கும். இதுவே நான் ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன், அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறத விட்டுட்டு கர்த்தர் நமக்கு இன்னொரு வழியை காண்பிக்கிறார். நீ இந்த ஒரு வழியில போ, இந்த ஒரு விஷயத்துல நீ கான்சென்ட்ரேட் பண்ண. எதற்காக பாத்தீங்கன்னா நீ கவலைப்படுற, நிறைய வாய்ப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ அந்த நம்ம யோசிக்கிற அந்த விஷயத்த, நம்ம கவலைப்படுகிற அந்த விஷயத்தை எடுத்து போடாம நம்மளை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தும்படி பண்றாரு. இப்போ உதாரணத்துக்கு நம்மளை சுத்தி ஏதோ ஒரு கணவன் மனைக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதே நினைச்சிட்டு இருக்கிறது பதிலாக உங்க வாழ்க்கையை நீங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய குடும்பத்துக்கு முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அதே நம்ம பிடிச்சி தொங்கிட்டே இருந்தோம்னா வேலைக்காக. அதுதான் கர்த்தர் சொல்ற. ஃபர்ஸ்ட் அவனை டிவியேட் பண்றாரு, வெளியே டிவியேட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப ஊழியத்துக்கு அழைத்து 40 நாள் அதன் பிறகு அவன் நல்லா சாப்பிட வச்சு 40 நாள் பிரயாணம் போறான். அந்த 40 நாள் நம்ம சாப்பிடவே இல்லை பாருங்க. அந்த அளவுக்கு அவன் சாப்பிட்டுருக்கான். அவன் சாப்பிட்ட அந்த ஒரு விஷயம் அந்த அளவுக்கு அந்த 40 நாள் அவனுக்கு சக்தி கொடுத்துருக்கு. அடுத்ததாக மத்தேயு, திரும்பவும் மத்தேயுக்கு வரலாம். 6ஆம் அதிகாரம் வசனம் 33 நம்ம வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, அதாவது நான் இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் தனியா வந்துட்டு இருந்தேன். அப்ப தனியா வரும்போதெல்லாம் நான் ரொம்ப சீக்கிரமா வந்துடுவேன், ஏர்லியரா வந்துடுவேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது நான் சீக்கிரமா வந்துடுவேன். அப்புறம் தான் தெரியுது குடும்பமா வரும்பொழுது, தனிமையா வரும்போது, குடும்பமா வரும்போது ஏன் மக்கள் லேட்டா வராங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அவங்கள கலப்புறதுக்கே டைம் ஆகும். இருந்தாலும் அவர்களை எல்லாம் சீக்கிரமா கலப்பி கொண்டு வர்றதுதான் நம்ம பார்க்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேவை. இதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே. நமக்கு இருக்கிற அந்த சோர்வு, கவலைகள், அந்த காலையில சீக்கிரமா எழுந்திக்க முடியாம நமக்கு குடிக்கலன்னா கூட பரவாயில்ல, தடவியாகிலும் நம்ம கர்த்தரை தேடணும். அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு கர்த்தர் நமக்காக எவ்வளவோ காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறார். அவர் தன்னுடைய ஜீவனே விட்டிருக்கிறார். அவருக்காக நம்ம தூக்கத்தை விட முடியாதான்? காலையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அவருக்காக நம்ம ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணும் பொழுது நமக்கு அது ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் தான். அட்லீஸ்ட் எனக்காக ஜீவனை கொடுத்த என்னுடைய ஆண்டவருக்கு நான் அட்லீஸ்ட் இந்த ஒரு தியாகம், என்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்றேன். முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன். நிறைய பேரு ஏதோ ஒரு காரணத்துக்காக சர்ச்சைக்கு வராம இருக்கிறது, ஜெபிக்காம இருக்கிறது. நைட் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, எனக்கு நான் தூங்கணும், இன்னொரு நாள் அடுத்த நாள் நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படிலாம் இல்லாம ஜெபிக்கணும். அப்படிங்கிற போது ஆஜராயணும். குடும்ப ஜெபம்னா ஆஜராயணும். அது என்ன எப்படிப்பட்ட ஒரு சோர்வா இருந்தாலும் சரி, நாமளே மறந்தாலும் கூட நம்மளை ஞாபகப்படுத்தும். அப்பா நீங்க பிரேயர் பண்ணாம தூங்குறீங்கப்பா, பிரேயர் பண்ணிட்டு தூங்குவோம். பிள்ளைங்க அந்த அளவுக்கு சொல்லணும், அம்மா பிரேயர் பண்ணாம சாப்பிடுறீங்கம்மா, கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு உணவு கிடைக்காம இருக்கு. கர்த்தர் நமக்கு 3 வேளை அதுக்கு மேல நல்ல உணவு கொடுத்திருக்கிற, கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு நாம சொல்லணும். பாருங்க, முதலாவது யாரு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி செய்வார். அடுத்ததுதான் 34வது வசனம் தான் இந்த வேதாகமத்துடைய தலைப்பை வருது. ஆகையால் நாளைக்காக
கவலைப்படாதீர்கள். இதுதான் இன்னைக்கு உண்டான வேதாகம தலைப்பு. அதுக்கு உண்டான வசனத்தை இப்பதான் வாசிக்கிறேன். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடைய வழிகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தேவனுடைய கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது, பிதாவே எனக்கு இருக்கிற கஷ்டத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னா அவர் எடுத்து போட மாட்டார். அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா வித தாளந்தும் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவர். நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார், நல்ல ஒரு பலனை கொடுப்பார், நல்ல ஒரு உற்சாகமுள்ள ஆவியை தருவார். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலை. இன்னைக்கு ஒரு நாள் எப்படி ஓட்டுறது, அதை மட்டும் நம்ம யோசிக்கணும். நாளைக்கு குறித்து நீங்க கவலைப்படாது. உலகத்தார் தான் சொல்லுவாங்க, பணம் சேர்த்துவீங்க, காசு சேர்த்துவீங்க அப்படின்னு. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல அவங்க நடந்து வரும்போது மன்னாவை கொண்டு அவர்களை போஷிப்பார். தேவதூதர்களுடைய உணவை கொடுத்து அவர்களை போஷிப்பார். அப்படி போஷிக்கும் பொழுது ஒரு கட்டளை ஒண்ணு சொல்வார், இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க சாப்பிடு, அதுக்கு மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு உண்டான இதை நான் நாளைக்கு தருவேன், அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நாளைக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க, அடுத்த நாளைக்கும் கிடைக்குமோ பயங்கர அந்த ஒரு பயத்துல ஒரு வாரத்துக்கு தேவையான அப்பம் மண்ணாவை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை நீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்ற. அப்போ இதுல இருந்து நாம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம அவரை மட்டுமே சார்ந்து இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செஞ்சுட்டாலே நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே மாறிடும். நான் என் கணவரை நம்பி இருக்கிறேன், நான் என் பிள்ளைகளை நம்பி இருக்கிறேன்ட்டு தான் நிறைய பேர் சொல்றாங்க. நான் என் கணவர் வருகிற வருமானத்துல இருக்கேன், நான் என் பிள்ளைகளுடைய அவங்க எனக்கு நல்லா பார்த்துப்பாங்க எதிர்காலத்துல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் கர்த்தர் வழி நடத்துவார். யாருமே பேச மாட்டேன்றோம், யாருமே யோசிக்க மாட்டேன்றோம். என்னை கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தர் எப்படி பார்த்துப்பார்? அவர் டைரக்டா பார்க்க மாட்டார், நம்ம கூட இருக்கவங்களை வைத்து பார்த்துப்பார். கர்த்தரை சார்ந்துருங்க, மனுஷனை சார்ந்து இருக்காங்க. இன்றைக்கு நாள் உங்களுடையது, நாளைக்கு நாள் கர்த்தருடையது. அப்படி யோசிச்சுக்கோங்க. கர்த்தர் பார்த்துப்பா. அதான் சொல்றாரு, அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். அப்போ நான் பாடுகள் உன்னிடத்துல இருந்து எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லல அவரு. பாடுகள் போதும் அப்படின்றார். அப்போ பாடுகளை அளவு பண்ற, வேதனைகளை அளவு பண்றார். ஆனா அந்த பாடுகளையும் வேதனைகளையும் நாம சமாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான தாளந்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவராகையால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்றார். இதே மாதிரியான வைத்து விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 35 கூட அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் இந்த வசனத்துக்கு பாருங்க, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்குள்ள என்ன தயக்கம் இருக்கு, நம்ம எதற்காக கவலைப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்குள்ள நம்ம வீட்டை சுத்தி என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் கர்த்தருக்கு தெரியுமா? அவர் பார்க்காம இருக்கிறார், பார்த்துட்டு இருக்கிறார். அதனாலதான் நம்மளுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தரிடத்துல செலுத்தணும். இனி அந்த பாரமாச்சு கர்த்தராச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். மத்தவங்க தான் நம்மளை விசாரிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரிக்கிறார். அதான் சொல்றவர் பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா. ஒரு சில பேர் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க அப்படின்னா விசாரிக்கிற மாதிரி வருவாங்க. கடைசியில ஒரு 10 கொடு, 100 கொடு, 200 கொடு, 1000 கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதற்காக தான் அவங்களுடைய நோக்கம் இதுவாக தான் இருக்கும்.
உண்மையா கால் பண்ணி விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. ஆனா கர்த்தர் நம்மிடத்துல இருந்து பொண்ணும் பொருளும் எதிர்பார்க்கலாம். அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், அதுதான் எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை விசாரிக்கிறார். நாம தான் கர்த்தரை தேடுறது கிடையாது. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து விசாரிக்கிறார். அப்போ சங்கீதம் 94வது அதிகாரத்துல கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு பதட்டம் அது வந்து மல்டிப்ளை ஆகி ஆகி அது ஒரு பெரிய விஷயமா கொண்டு போயிடும். இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வந்து மீண்டு வர முடியும். எலியா கூட வந்து பாத்தீங்கன்னா எலியாவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய எதிர்காலத்துக்கு வந்து அவன் வந்து பயந்துட்டு இருந்தான். அதனால என்னை வந்து கொலை பண்ணி போட்டுருங்க, என்னோட உயிரை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இருந்தாலும் எலியாவை அதன் பிறகு நல்லா தூங்க வச்சு அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்து பாலைவனத்துல நடக்க வைக்கிறார் 40 நாள். அப்போ கவலைப்படும் பொழுது மத்திய 6ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து 24 இருந்து நம்ம வந்து வாசிக்கும் பொழுது 25 இருந்து நம்ம வந்து வாசிக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய கவலைகள் ஈஸியா வந்து கெடுத்து போட்டு கவலைப்படுறதுனால அதுக்கு இயேசு கிறிஸ்துவே ஒரு நல்ல ஒரு பதிலும் சொல்லியிருக்கிறார். கவலைப்படாதீங்க, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க அப்படின்னு. அவரு அந்த பிரச்சனைகளை மாத்திரம் சொல்லல. இயேசு கிறிஸ்து நல்லா பார்த்துக்கோங்க, அந்த 24 இருந்து நமக்கு இருக்கிற எண்ணத்தை கொடுப்போம், அந்த பிரச்சனைகளை மாத்திரம் சொல்லாம அந்த பிரச்சனைக்கு உண்டான முடிவையும் சொல்லி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. 1 பேதுருல நம்ம வந்து வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் வசனம் மேல கூட வாசிக்கும் பொழுது நமக்கு உண்டான அந்த கவலைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. யார் இடத்துல? கர்த்தர் இடத்துல நம்ம வந்து பாரத்தை செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6-7 கூட வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதனையுடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் சிந்தைகளையும் நிச்சயத்துக்குள்ளாக பார்த்துக் கொள்ளும். அவரு இந்த வசனத்தை எழுதும் பொழுது ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில அவர் வந்து எழுதுறாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த ஒரு விஷயத்த அவர் எழுதும் பொழுதே அவர் கஷ்டத்துலதான் எழுதுறார். அவர் ஒரு ஜெயிலிருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். ரோம அரசாங்கம் அவரை வந்து ஜெயில் கைதியா வச்சிருக்கு. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில கூட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், மனுஷனுக்கு தெரியப்படுத்த தேவையில்லை. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை நான் போயிட்டு என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு அந்த மாதிரி சொன்னாதான் வந்து எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்றதுன்னா ஜபத்தினாலும் வேண்டியதான் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு. கடைசியா தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லார் இடத்துல நான் போனேன், ஆனா யாருமே எனக்கு சரியான பதிலும் கொடுக்கல, எனக்கு உதவியும் செய்யல, எனக்காக யாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணல. ஆனா கடைசியில தான் வந்து உணர்வாங்க நான் முதல்லயே நான் தேவன் இடத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவ சமாதானமே கர்த்தர் நமக்கு கொடுக்க, மனுஷன் கொடுக்குற சமாதானம் கர்த்தர் நமக்கு கொடுக்க மாட்டார். அவனுடைய சமாதானம் இன்னைக்கு இருக்குன்னு நாளைக்கு போகும். ஆனா தேவனுடைய சமாதானம் எப்பொழுதுமே நம்ம கூடவே இருக்கும். கஷ்டப்படும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதுலாம் முக்கியமா நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன்.
கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் பொழுது கர்த்தருடைய வசனம் தான் நிறைய நம்ம பண்ற தவறுகளை வந்து திருத்தும். அந்த விஷயம் பண்ணாதப்பா, கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லியிருக்கு. கோவப்படாத, கர்த்தருடைய விஷயம் இப்படி சொல்லியிருக்கு. கெட்ட வார்த்தை பேசாத, கர்த்தருடைய விஷயம் இப்படி சொல்லியிருக்கு. உன்னுடைய பிள்ளையை இந்த மாதிரி நீ வந்து நடத்து, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு. அப்போ நம்ம கர்த்தருடைய வேதத்தை அனுதினமும் தியானிக்க தான் நமக்கு எது நல்லது எது கெட்டது அந்த மாதிரியான ஒரு கவலைப்படுகிற அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம வெளிவர முடியும். இதை நல்லா யோசிச்சுக்கோங்க. இது ஒரே நாள்ல நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஒரே நாள்ல இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாள் அடிப்பட்டு தான் நம்ம வந்து கத்துக்க முடியும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நல்லா தொப்பம் வளர்ந்துருக்கும். ஜிம்முக்கு போயிட்டு ஒரே வாரத்துல அந்த உடம்பு குறைச்ச முடியுமா? இல்ல. ரெகுலரா அவங்க அந்த பிராக்டிஸ்ல இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல ஒரு டயட்ல இருக்கும். அப்போ இந்த உலக ரீதியான அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல குறைக்க முடியாது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 6 மாசம் 1 வருஷம் டைம் எடுக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில நம்ம இன்னும் அதிகமா பலப்படுறதுக்கு ஒரே நாள் முடியாது. கண்டிப்பா அதை நம்ம வந்து தினந்தோறும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். காலையில எந்திரிக்கிறீங்களா, ஜபம் பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ணுங்க. நைட்டு தூங்குறீங்களா, ஜபம் பண்ணிட்டு தூங்குங்க. சாப்பிடும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடுங்க. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை தியானிங்க, நற்கிரியைகளை செய்யுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, நம்மளுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க ஜிம்முக்கு போறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, ஒரு 6 மாசம் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த தொப்பையோட டபுள் ஆயிடும். அதே போல இதை நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஜிம் எக்ஸசைஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க, திரும்பவும் வந்து நிலைமைக்கு போனீங்க அப்படின்னா அதே மாதிரி வணங்கி அவங்க உலகத்தாரோடு நம்ம ஒன்றி போனா நம்மளுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து வேதாகமத்துல அப்போ நம்ம படிக்கிற அந்த முயற்சியை பாதியில நிறுத்தக்கூடாது. கடைசி எண்டு வரைக்கும் கொண்டு போகணும். நம்மளுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் இது வந்து ஒரு ஹேபிட், பழக்க வழக்கமா மாத்திக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு முக்கியமா நாளைய தினத்தை குறித்து நம்ம எப்பவுமே கவலைப்படுத்த பொறுமையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.